நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஜோதிடத்தில் கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் நம்ம ஏன் பேசணுன்றீங்களா? மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே தை பிறந்தால் வழி பிறக்கும். நிறைய பேர் பொருத்தம் பார்ப்போம். அந்த பொருத்தத்தில் ஒரு முக்கியமான பொருத்தம், மணமகனுக்கு வயசு ஜாஸ்தியாக இருக்கணும், மணமகளுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது எதுக்காக சார்? ஏன் அப்படி பார்க்கணும்? மணமகளுக்கு வயசு கம்மியாக இருக்கணும், இதெல்லாம் இந்த கலியுகத்தில் சரியாக வருமா சார் அப்படின்னு உங்கள் மனசில் சில கேள்விகள் எழலாம். ஜோதிட ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, வாழ்க்கையினுடைய அனுபவ ரீதியாக இதையெல்லாம் பெரியவங்க ஏன் வச்சுருக்காங்க? இதனுடைய உண்மையான தத்துவம் என்ன? அதனுடைய உள் அர்த்தம் என்ன? சாஸ்திரங்கிறது மறைச்சி சொல்கிறது தானே, அது அனுபவித்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த விநாயகர் பாட்டை கேட்டுட்டு வாங்க. இந்த மணமகன் மணமகள் உள்ள பிரச்சனைகளை பேசுவோம், அலசுவோம். உங்களுக்காக இந்த பாடல். தும்பிக்கை ஆடக் கண்டேன், துயரெல்லாம் ஓடக் கண்டேன், அன்பெனும் செல்வம் கண்டேன், ஆனைமுக தெய்வம் கண்டேன், ஆனைமுக தெய்வம் கண்டேன். தும்பிக்கை ஆடக் கண்டேன், துயரெல்லாம் ஓடக் கண்டேன், அன்பெனும் செல்வம் கண்டேன், ஆனைமுக தெய்வம் கண்டேன், ஆனைமுக தெய்வம் கண்டேன். நல்வழியும் அறிவும் கேட்டேன், நலமெல்லாம் வழங்க கேட்டேன், நல்வழியும் அறிவும் கேட்டேன், நலமெல்லாம் வழங்க கேட்டேன், வல்லமையும் துணிவும் கேட்டேன், வாரணனின் உறவை கேட்டேன், வல்லமையும் துணிவும் கேட்டேன், வாரணனின் உறவை கேட்டேன், வாரணனின் உறவை கேட்டேன். தும்பிக்கை ஆடக் கண்டேன், துயரெல்லாம் ஓடக் கண்டேன், அன்பெனும் செல்வம் கண்டேன், ஆனைமுக தெய்வம் கண்டேன், ஆனைமுக தெய்வம் கண்டேன். பண்பால் நான் உயர வேண்டும், பாட்டாக நிலைக்க வேண்டும், பண்பால் நான் உயர வேண்டும், பாட்டாக நிலைக்க வேண்டும், புகழோடு பொருளும் வேண்டும், புகர்முகத்தான் அன்பால் தோன்றும், புகழோடு பொருளும் வேண்டும், புகர்முகத்தான் அன்பால் தோன்றும், புகர்முகத்தான் அன்பால் தோன்றும். தும்பிக்கை ஆடக் கண்டேன், துயரெல்லாம் ஓடக் கண்டேன், அன்பெனும் செல்வம் கண்டேன், ஆனைமுக தெய்வம் கண்டேன், ஆனைமுக தெய்வம் கண்டேன். ஆண் எப்பவுமே நல்ல பலசாலி, பெண் ரொம்ப பலவீனமானவள். அதனால தான் எங்கள் ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்த கல்யாணம் பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம் டிஃப்ரெண்ட். எங்கள் ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா 6 வருஷம் 8 வருஷம், அதுக்கு பிறகு 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம். இப்போ பெண்ணோட வயசு 6 மாதம் 1 வருஷம் ஜாஸ்தியாக போகுது, மணமகன் வயது கம்மியாக இருக்குது. இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணலாமா சார்? இதில் என்ன சார் இருக்குது? இப்போ படிப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது வேணால் ஈகோ தரலாம். இந்த வயதில் போய் என்ன சார் ஈகோ வரும்? தெரியாது இல்லையா? அது அந்த அளவுக்கு தெரியுமா அப்படின்னா அப்படி இல்லை. இது எதற்காக பெரியவங்க நம்ம வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த பெண்
ஒரு சந்ததியை பெற்றெடுத்து தருபவள். அவளுக்கு ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு ஒரு பாதுகாப்பான எண்ணம் வேணும். அப்படின்போது ஆண் என்பவன் அந்த வயதில் மூத்தவன், அனுபவத்தில் சிறந்தவன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அவன் ஒரு பாதுகாப்பாக இருப்பான். அவன் ஒரு தகப்பனாக இருப்பான், ஒரு சகோதரன் மாதிரி என்னை காப்பாற்றுவான், எனக்கு பெரிய ஒரு அரணாக இருப்பான் அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் அந்த வயது மூத்தவனாக இருக்கணும்னாங்க. இந்த பாட்டை கேளுங்க. இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் இருக்கு, பேசுவோம். அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அது அருள் வழங்கும் மீனாட்சி கல்யாண வைபவம். அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அது அருள் வழங்கும் மீனாட்சி கல்யாண வைபவம். மீனாட்சி கல்யாண வைபவம். அன்று முக்கண்ணன் எனும் சொக்கர் கரம் பிடித்த காட்சி, அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அது அருள் வழங்கும் மீனாட்சி கல்யாண வைபவம். மீனாட்சி கல்யாண வைபவம். அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அது அருள் வழங்கும் மீனாட்சி கல்யாண வைபவம். மீனாட்சி கல்யாண வைபவம். அன்னையின் திருமண கோலம் தன்னை காண அத்தனை பேரும் திருமண மண்டபம் தன்னில் வந்து சூழ, ஆரவாரத்துடன் அன்னையின் திருமண கோலம் தன்னை காண அத்தனை பேரும் திருமண மண்டபம் தன்னில் வந்து சூழ, மாறி மாறி மலர் மாறி பொழிந்து வாழ்த்துக்கள் கூற, மாறி மாறி மலர் மாறி பொழிந்து வாழ்த்துக்கள் கூற, மனம் கொண்ட இறைவனும் இறைவியும் இணைந்து மகிழ்ந்தருள் புரிந்த காட்சி எல்லாம் என்றும் அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம், அகிலமெல்லாம் வியக்கும் வைபவம்.
எப்போவுமேங்க நாங்கள்லாம் ஆம்பளைங்க வந்து கோதுமை மாவு மாதிரி. நீங்கள் தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சால் பூரியாகவும் மாற்றலாம், சப்பாத்தியாகவும் மாற்றலாம், பரோட்டாவும் மாற்றலாம். நாங்கள் எல்லாம் அந்த திருமணத்திற்கு பிறகுதான் ஆண்கள் வந்து ஒரு வழிக்கு கொண்டு வராங்க. சம்சாரங்கிற அந்த குரூவில் வந்து உட்காந்து அது வரைக்கும் ஒரு ஜாலியாக இருந்த அந்த ஆண்மகனுக்கு வந்து வயதில் இளையவளாக இருந்தாலும் அவள் புத்தியில் வந்து மிகப்பெரியவளாக இருப்பாள். வாழ்க்கையில் இப்படி வாழணும், சம்பாதிக்கணும், 4 பேர் கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நல்ல புத்தி சொல்லக்கூடியவளாக அவள் ஒரு பெண்ணாக மட்டுமல்ல ஒரு தாயாகவும் இருப்பாள். அதனால தான் அவள் இளையவளாக நம்ம செலக்ட் பண்ணால் கூட அவளுக்கு அந்த புத்தி மெச்சூரிட்டிங்கிறது வந்துடும். நம்ம ஆண்கள் எல்லாம் வயதில் பெரியவர்களாக இருந்தால் கூட அந்த பகுத்தறிந்து பார்ப்பது, அந்த குடும்பத்தில் சேர்றதுங்கிறது எவ்வளவு பணம் வந்தாலும் செலவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி நாளைக்கு முதல்ல இருந்து நிற்போம். அதற்காகத்தான் அந்த பெண்களுக்கு குறைந்த வயதாக இருந்தாலும் புத்தியை வச்சு கணக்கு பண்ணாங்க. இந்த பாட்டை கேளுங்க, இது ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கணவனுக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னா பெண் ஆரோக்கியமாக இருக்கணும். அவனுக்கு கொஞ்சம் வயதான காலத்தில் இவள் வந்து ஆரோக்கியமாக சிசுருட்சை செஞ்சு அவனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு மனோதைரியம் கொடுத்து, உன்னால் எல்லாம் முடியும்பா, இந்த உடம்பெல்லாம் பற்றி கவலைப்படாதுப்பா, தைரியமாக நீ ஜெயிக்கலாம், உடம்பு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் அவள் வந்து மனைவியாக இருந்தவள் இப்போ அவள் தாயாக மாறிடுவாள். அவனுக்கு தைரியத்தை கொடுத்து அந்த நோயிலிருந்து கொண்டு வந்து மருந்தெல்லாம் கொடுத்து சிசுருட்சை கொடுத்து தைரியம் பண்ணி மீண்டும் அவனை வேலை செய்கிறதுக்கு வெற்றி பெற செய்வாள். அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் மனைவி. அப்படின்னா அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும்போது தான் உழைக்க முடியும், ஜெயிக்க முடியும். இருவரும் சம வயதாக இருந்தாங்கன்னா ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்கும் பொழுது ஆரோக்கியம் பாதிக்கும். அதனால தான் பெரியவங்க அப்படி வச்சுருக்காங்க. இப்போ இனிமே அந்த மணமகன் மணமகள் வயசு டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லைங்களா? இந்த பாட்டை கேளுங்க. கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி பெருமாள் என்னும் பகவானானி பெருமாள் என்னும் பகவானானி ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி பக்தர்கள் கூறிடும் கஷ்டங்கள் தீர்த்திடும் ஸ்ரீ கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா பக்தர்கள் கூறிடும் கஷ்டங்கள் தீர்த்திடும் கோவிந்தா எங்கள் கோபாலவாவா இந்த பக்தனை என்னாலும் காத்திட இந்த பக்தனை என்னாலும் காத்திட நேரில் வந்து நீ கருணை செய்தாயே நேரில் வந்து நீ கருணை செய்தாயே கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி பகலிரவின்றே பூஜை செய்தேனே மனமென்னும் தேரில் ஏற்றி வைத்தேனே பகலிரவின்றே பூஜை செய்தேனே மனமென்னும் தேரில் ஏற்றி வைத்தேனே அழகாய் திருவடி காட்டும் என் தேவா அழகாய் திருவடி காட்டும் என் தேவா பாலா உன்னடி பணிந்திடுவேனே பாலா
கோபாலநானி கோவிந்தநானி கோபாலநானி பெருமாள் என்னும் பகவானானி பெருமாள் என்னும் பகவானானி ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே கோவிந்தநானி கோபாலநானி கோவிந்தநானி கோபாலநானி. ஒரு தாய் தந்தை வந்துங்க குடும்ப பாரத்தை 2 பேரும் சரிசமமாக தான் சுமப்பாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு தாய் வந்து அந்த சந்ததியை தன்னுடைய வயிற்றில் சுமக்கிறாள், ஆனால் தந்தை வந்து தன்னுடைய தோளில் சுமக்கிறான். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா தகப்பன் அந்த அளவுக்கு அந்த சுமையை எடுத்துக்க மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பேரம் பேத்திலாம் வந்த உடனே அந்த அளவுக்கு பாரம் எடுக்க மாட்டான். அங்கே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனிமேல் நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தாலும் இந்த தாய் தான் பேரன் பெயர்த்தி இவங்களெல்லாம் அரவணைச்சு அந்த குடும்பத்தை அப்படி ஒரு கோயில் மாதிரி கொண்டு வர பாருங்க. அதனால்தான் இல்லத்தரசின் பேர். அந்த இல்லத்தரசிக்கு இளமையாக இருக்கணும், கணவனை விட கொஞ்சம் வயது கம்மியாக இருக்கும்போது ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய அந்த தெம்பு இருக்கும், பேரம்பேத்தி வரைக்கும் நான் செய்யணும் அப்படிங்கிற மனோபாவம் வர்றதுக்காக தான் அந்த வயசு வித்தியாசம் கொடுத்தார்கள். இந்த பாட்டை கேளுங்க. சிவோஹம் 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 मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातु न वा पञ्चकोश न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातु न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्थो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञ न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञ अहं भोजनं नैव भोजं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं
शिवोऽहं शिवोऽहं शिवोऽहं शिवोऽहम् न मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म न मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यं चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभूत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणाम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभूत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणां न चासङ्गतं नैव मुक्तिर्न मेय चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं न चासङ्गतं नैव मुक्तिर्न मेय चिदानन्दरूप शिवोऽहं 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 எப்போவுமே இந்த கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் ரொம்ப பாசமாக அன்பாக எல்லாரும் இருப்பாங்க. நான் அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் நாள் ஆக 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 அந்த எதிர்கால திட்டம் அதை சொல்ல வரும்போது பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, ஓடி ஆடி வேலை செய்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனைவி தான் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தரக்கூடியவளாக இருப்பாள். எதிர்கால திட்டம் அதை தீட்டுறது, நம்ம இந்த வீடு வாங்கணுங்க, அந்த கடைசி காலத்தில் நம்ம தங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், அதே மாதிரி நீங்கள் தொழில் சொந்தமாக ஆரம்பிக்கணும், எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் அடிமை தொழிலில் இருப்பீங்க அப்படின்னு இந்த ட்ரிகர் பண்ணுறா பாருங்கள். அது ஒரு மனைவியாகத்தான் இருக்கும். அதனால தான் ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிட்டான்னு வச்சிங்களேன், தனித்தத்துவமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஒரு ஆண் மகனுக்கு பேரும் புகழும் கிடைக்குது அப்படின்னா நிச்சயமாக அது மனைவி தான் காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதுக்கு அவளுக்கு ஆரோக்கியம் இருக்கணும், அவளுக்கு சந்தோஷம் இருக்கணும். அப்படின்போது ஒரு 5 வயசு கம்மியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஈடு கொடுத்து அவளால் ஓட முடியும். ஏன்னா இந்த பாட்டை கேளுங்க, ஏன்னு பேசுவோம். கண்ணா 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 உன்னானந்த மோகன வேணுகானமதி அலை பாயுதே கண்ணா என் மன அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதி அலை பாயுதே கண்ணா மனங்களே பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதிலனை பாயுதே கண்ணா
நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரம் ஆவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரையில் மனதை பாயுதே கண்ணாயல் மன அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா 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 தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே திக்கு நோக்கி என் நீரு உருவம் நெறியுதே திக்கு நோக்கி என் நீரு உருவம் நெறியுதே கனிந்த உன் கானம் கண்ணா கண்ணா கனிந்தவும் வேணுகானம் காற்றில் வருதே கனிந்தவும் வேணுகானம் காற்றில் வருதே கனிந்தவும் வேணுகானம் காற்றில் வருதே கனிந்தவும் வேணுகானம் காற்றில் வருதே கனிந்தவும் வேணுகானம் தந்த காற்றில் வருதே கனிந்தவும் வேணுகானம் காற்றில் வருதே கண்கள் சுருங்கி ஒருவிதமாய் வருதே கண்கள் சொருங்கி ஒருவிதமாய் வருதே கதித்த மனத்தில் உருட்டி பதத்தை எனக்கு அழித்து மகிழ்ந்தவா கதித்த மனத்தில் உருட்டி பதத்தை எனக்கு அழித்து மகிழ்ந்தவா ஒரு தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா கனை கடல் அலையினில் கதிரவனொழியன இணையிரு கழல் எனக்கு அளித்தவா கனிகடல் அலையினில் கதிரவன் ஒளியன இணையிரு கழல் எனக்கு அளித்தவா கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா 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 கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா கண்ணா என்று கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா கண்ணா என்று கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ இதர மாதருடு நீ சுகிக்கவோ கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ இதர மாதருடு நீ சுகிக்கவோ இது தகுமோ இது முறையோ இது தகுமோ இது முறையோ இது தகுமோ இது முறையோ இது தருமோ தானோ குழலூதிடும் பொழுது
ஆடிடும் குழைகள் போலவே மனது வேதனை மிகவோடு அதை பாயுதே கண்ணா 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 ஆனந்த மோகன வேணுகானமதிவனை பாயுதே அலை பாயுதே கண்ணா சார் ஆண்கள்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். அதே நேரத்தில் என்னுடைய தாய்மார்கள் பெண்கள் அத்தனை பேரும் இறைவன் எங்கெல்லாம் பிறக்க முடியாதோ அங்கெல்லாம் தாயை படைச்சான். அதனால தான் அவங்கெல்லாம் சந்ததியை கொடுத்த மிகப்பெரிய சக்திமார்கள். ஒரு குழந்தைய பெற்று கொடுத்தாங்க இல்லையா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன காலில் அடிபட்டாலே ஒரு ரத்தம் போனாலே நமக்கெல்லாம் உடம்பு சோர்வு ஏற்பட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆம்பளையாக இருந்தால் கூட முடியல. ஆனால் நமக்காக, நம்ம சந்ததிக்காக, நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு குழந்தைகளை பெற்று அவ்வளவு இரத்தப்போக்கு, இதிலையும் இந்த வீட்டு வேலைகள், வீட்டினுடைய பொறுப்புகள், இதையெல்லாம் செய்யும்போது அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்டில் நம்ம வேகமாக ஓடுற அளவுக்கு அவங்களால ஓடி வர முடியும். அதற்காகத்தான் பெரியவங்க இவ்வளவு பார்த்து வச்சுருக்காங்க. நீங்களும் அவங்களும் ஒரே வயதாக, சம வயதாக இருக்கும்பொழுது ஒரு சோர்வு வரும், ஒரு டயர்ட்னஸ் எப்படியும் இருக்கும். அது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஃப்ரெண்ட்டை வச்சாங்க. இந்த பாட்டை கேளுங்க, பேசுவோம். கண்ணெதிரே தெரிகிறா என் கண்ணாத்தா வருகிறா, கண்ணெதிரே தெரிகிறா என் கண்ணாத்தா வருகிறா, கண்ணினை போல என்னை காக்கும் அன்னையவ பொன்னாத்தா, என்னையவ பாட வச்சா, கண்ணிமை போல என்னை காக்கும் மாறியவ, கண்ணெதிரே தெரிகிறா என் கண்ணாத்தா வருகிறா. கண்ணெதிரே தெரிகிறா என் கண்ணாத்தா வருகிறா. கொண்டாடி வந்தவர்க்கு வாழ்க்கையிலே மங்களங்கள் கொடுக்கிறா. கூடு வச்சு பொங்கலிட்டு கொண்டாடி வந்தவர்க்கு வாழ்க்கையிலே மங்களங்கள் கொடுக்கிறா. கண்ணெதிரே தெரிகிறா என் கண்ணாத்தா வருகிறா.
கண்ணாத்தா வருகிறா கண்ணெதிரே தெரிகிறா என் கண்ணாத்தா வருகிறா கண்ணினை போல என்னை காக்கும் அன்னையவ பொன்னாத்தா என்னையவ பாட வச்சா கண்ணினை போல என்னை காக்கும் மாறியவ கண்ணெதிரே தெரிகிறா என் கண்ணாத்தா வருகிறா கண்ணெதிரே தெரிகிறா என் கண்ணாத்தா வருகிறா. எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, எத்தனையோ பூஜை சமாச்சாரங்கள் இருக்கு. ஆனால் 30 நாள் 30 மந்திரம், 30 நாள் 30 பாசுரம் சொன்னாலே இறைவனை பார்க்கலாம். இதை யார் சொல்லி கொடுத்தது? வயதில் இளையவள் என் தாய் ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாசுரம். இதோ உங்களுக்காக. அங்கண்மஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோர் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே அங்கண்மஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோ கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். மணமகள் மணமகன் வயது எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட வயதில் திருமணம் செய்யணும்னு இன்னைக்கு பார்த்தோம். இதே மாதிரி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.